Hi everyone, today I'm going to teach you 5 secrets towards success in the year 2021. 2021 ஆண்டுல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படினா இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க செஞ்சே ஆகணும். The first point, அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஹிட் பண்ணிக்கங்க. The most important thing is to follow your heart. Do what you love. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஏதோ என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர்கள் இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் இந்த துறையில் நான் இன்னமும் என்ன செஞ்சிட்ருக்கேன், வேலை செஞ்சிட்ருக்கேன், ஏதோ பிடிக்காமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் சூப்பரான ஒரு டேலண்டடான பர்சன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. ஓகே, தி செகண்ட் பாயிண்ட், யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்டார்ட் அப் ஆஃப் யுவர் ஓன். இது என்ன அர்த்தம்? அதாவது யாரோ ஒரு நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறத காட்டிலும் நீங்களா ஒரு விஷயத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக முடிக்கும் திறன் உங்களுக்குள்ளாக கொண்டு வர வேணும். அதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஹவ் யூ எவர் ஹர்ட் ஓவர் நைட் சக்ஸஸ்? ஒரே ராத்திரியில் இவர் சக்ஸஸ் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், நிறைய கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது உங்களுடைய கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து பாருங்க, கெட் அ ஷாட் டு டபுள் டவுன் ஆன் யுவர் ட்ரீம். டபுள் டவுன் அப்படின்னா என்னது? அதாவது நீங்கள் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அப்படின்றது கூட சொல்லலாம். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம். டபுள் டவுன் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் என்பது உங்களுடைய அந்த கனவை நீங்கள் நிஜமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள். ஸோ அதை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றது உண்மையான ஒரு அர்த்தம். சரி, இப்போ பாருங்க, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் நாட் ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ஹார்ட் பட் டோன்ட் கிவ் அப் ஆன் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும் தான் நினைக்கிறேன், பட் என்னால் என்ன செய்ய முடியல. அப்போ என்ன செய்யறது? எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தில் என்னால் அந்த வேலையில் போக முடியல, எங்கள் வீட்டில் யாருமே அதை என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் போய் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் எந்தவித ஒரு சுவாரஸ்யம் அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது. கரெக்டா? ஸோ நீங்கள் எதை பிடிச்சி செய்கிறீங்களோ அதான் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட செய்வீங்க அப்படின்றது உள்ளான ஒரு நம்பிக்கை. அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் நேச்சர். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. பாருங்க, யூ கேனாட் ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ஹார்ட் பட் டோன்ட் கிவ் அப் ஆன் இட். எடுத்துக்காட்டு என்னன்னா, என்னுடைய ஹார்ட்டை நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. எனக்கு பிடிச்சது எல்லாமே சின்ன வயசில் நான் யோசிப்பேன், ஸோ போலீஸ் ஆகிடலாமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் போலீஸ் ஆகவே முடியல. ஆனால் என்ன ஆகிட்டேன், இப்போ நான் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரைனராக மாறிட்டேன். அப்போ என்னுடைய ஹார்ட்டை நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆனாலும் என்னுடைய அந்த என்ன ஒரு ஆசை, என்ன டிசைரோ அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கல. அதாவது அது என்னுடைய அந்த ட்ரீம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. இருந்தாலும் எனக்கு எது பிடிக்கலையோ, எது பிடிக்காதுன்னா ஆங்கிலம் பிடிக்காது, ஆங்கிலம் எது பிடிக்கல அதுதான் நான் எடுத்தேன். அதுதான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதன்படி தான் நான் எடுத்து பண்ணேன். பட் அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான், யூ கேனாட் ஃபாலோ ஆல்வேஸ் யுவர் ஹார்ட் பட் டோன்ட் கிவ் அப் ஆன் இட். அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போராடுங்க, கிடைச்சிச்சுன்னா அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்லைன்னா என்ன விஷயம் அமையுதோ அதை நீங்கள் திருப்திகரமாக அதனுக்குள்ளான இருக்கக்கூடிய அந்த பேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஸோ நான் அப்படி தான் இதில் ஒரு பேஷன் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்றத காட்டிலும் இது தற்செயலாக ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் என்னுடைய ஆர்வம், நாட்டம், என்னுடைய எல்லாவித அந்த ஒரு ஸ்கில்ஸை போட்டு அதை கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை ஸ்டார்ட் அப், ஓகே, ஸ்டார்ட் அப் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்றது இது நல்ல எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட், பில்ட் யுவர் இன்பவுண்ட் சேல்ஸ். இஃப் யூர் அ பிஸ்னஸ் மேன் ஆர் பிஸ்னஸ் உமன், நீங்கள் இன்பவுண்ட் சேல்ஸ் அப்படின்றத பில்ட் பண்ணுங்க. இன்பவுண்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் இட்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, இன்பவுண்ட் சேல்ஸ் ரிலை ஹெவிலி ஆன் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ். நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்கில் வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இட் வில் டிரைவ் யுவர் கெரியர் இன்டு ப்ராஸ்பெக்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ அது உங்களை ஓட்டி செல்லும். அது எங்கே ஓட்டி செல்லும்னா ஆக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் இன் ஹை குவாலிட்டிஸ். நீங்கள் பணம் போட்டு முதலீடு கொடுத்து நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படின்னா எந்த இதில் ஹை குவாலிட்டி இருக்கோ அதில் நீங்கள் செயல்படுத்துங்க. இல்லைன்னா லோ குவாலிட்டியில் நீங்கள் பணம் போட்டும் எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க,
இது 4வது பாயிண்ட். டிசிப்ளின் யுவர் லைஃப் இன் 2021. டிசிப்ளின் அப்படின்றது என்னது? டைமிங். காலையில் எந்திரிக்கிறது நம்ம ஓடுற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத டிசிப்ளின் பண்ணணும். சில விஷயங்களை நம்ம அதிகமாக செய்யலாம், டிவி பார்க்கறது. சில விஷயங்கள் சேட்டிங், அதிக நேரம் எடுக்கலாம். எந்த விஷயத்தில் நான் அதிக நேரத்தை தேவையற்று செலவழிக்கிறேன். ஸோ விச் வே டு ஐ ஸ்பெண்ட் மை டைம் யூஸ்லெஸ்லி அப்படின்றத கண்டுபிடிங்க. சரி, இப்போ பாருங்க, your hard skills and degree you have got in college are not enough to win the battle of professionalism or and high salary. நீங்கள் வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க, நான் வந்து இவ்வளோ முடிச்சிருக்கேன், நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன், அது முடிச்சிருக்கேன், அது உங்களுடைய வெற்றியை நோக்கி உங்களை வந்து கூட்டி செல்லாது. இப்போ நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சப்ப நான் சாதாரண ஒரு டீச்சராக தான் இருந்தேன். அடுத்து எம்ஏ முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு டிகிரி தான் என்னை கொண்டு வரணும் இல்லை. இஃப் யூ ஹேவ் பேஷன், சரிங்களா, ஃபாலோ யூர் ஹார்ட். உங்களுக்கு பேஷன் இருந்தால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை நீங்கள் கொண்டு வர முடியும், அப்லிஃப்ட் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்க, யூ வாண்ட் சக்சீட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்டடிங். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ஒரே ஒரு காரணம், படிக்கவே மாட்டீங்க. என்ன படிக்கிறது? நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கிறதா, 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கிறது, ஏற்கனவே படிச்சாச்சு. நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம அதுலேருந்து நிறைய ஸ்கில்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில், ப்ராக்டிக்கல் கெரியரில் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன? டீப் ரூட்டட், ஆழமான ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளாக வேண்டும். அந்த ஆழமான உந்துதல் இல்லைன்னா ரொம்ப லேசியாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. என்னடா வேலை பார்க்குறோம், என்னடா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கும், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் என்பது நான் இங்கே தான் இருப்பேன், நான் இதில் தான் செயல்படுத்துவேன், ஆனால் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஆனால் அதே நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நான் சொல்கிற மைண்ட் செட் வந்து க்ரோத் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட் என்பது நீங்கள் போக போக ஓட 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 நீங்கள் நிறைய விஷயங்களை அங்கேயும் இங்கேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் இன்புட்டாக கொடுத்து சூப்பராக வருவீங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் என்பது உங்களுடைய அந்த கோலை வந்து ரீச் பண்ண வைக்காது. இப்போ பாருங்க, நான் க்ரோத் மைண்ட் செட்டை பற்றி சொல்கிறேன். இட் வில் இம்பேக்ட் யுவர் செல்ஃப் ரெகுலேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்பர்சனல் ப்ராசஸஸ். ஒரு நபருடைய செல்ஃப் ரெகுலேஷன், நான் என்னை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அமைவது தான் என்னுடைய கோல். என்னுடைய கோலை நான் ரீச் பண்ணணும்னா என்னைய சீர்படுத்தணும், என்னைய வந்து செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் டிசிப்ளின் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சில விஷயங்கள் நானே ரொம்ப என்னுடைய இதில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் பண்ணுவேன். காலையில் எந்திரிக்கிறது, வேலை செய்கிறது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம செல்ஃப் டிசிப்ளின் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த என்ன இம்பேக்ட்குள்ளே போகலான்னா க்ரோத் மைண்ட் செட்குள்ளே போக முடியும். ஸோ க்ரோத் மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதான் வழி. அடுத்து பாருங்கள், இந்த க்ரோத் மைண்ட் செட் என்ன உங்களுக்கு உதவி செய்யும் நான் சொல்கிறேன். See, if you have growth mindset, okay, it embraces challenges and learn from criticism to become more professional. நான் நிறைய விஷயத்தில் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளை எங்கேயாவது யூடியூப்லேயே இல்லை சோஷியல் மீடியாவில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், யாராவது நம்ம கேலி பண்ணியிருக்கலாம். நம்ம சேலஞ்சிங்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இது கொடுக்குது, கிரிட்டிசிசம்னோடனே பயந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம சேலஞ்சிங்கான நம்ம வாழ்க்கையை ரொம்ப அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடியது தான் இந்த க்ரோத் மைண்ட் செட். இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? க்ரோத் மைண்ட் செட். மறந்துடுறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த க்ரோத் மைண்ட் செட் என்ன கொடுக்கும் அப்படின்னா காம்படிஷன் ஸ்பிரிட் கொடுக்குமா. காம்படிஷன் அப்படின்னா நான் போட்டி போட்டு ரேஸில் நான் வந்து ஜெயிக்க போகிறேன். நான் இது என்ன ஹார்ஸ் ரேஸா, இல்லை என்ன ரேஸ் இது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியருடைய ரேஸ். நீங்கள் எது ஜெயிக்க போகிறீங்க, எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஒருத்தரை வந்து தோற்கடித்து விட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றது இல்லை. நான் வந்து ஒரு காம்படிஷனாக ஒரு நபரை எடுத்துக்கிறேன், அந்த நபரை காட்டில் நான் முன்னேற போகிறேன்னே தவிர அந்த நபரை நான் டிஃபீட் பண்ண போகிறேன்ற ஆட்டிடியூடில் நான் பண்ண போகிறதில்ல. அவரை காட்டிலும் நானும் ஷைன் ஆகணும் அப்படின்ற நல்லெண்ணத்தோடு பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு, காம்படிஷன் மேக்ஸ் யூ மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் பூஸ்ட் யுவர் கிரியேட்டிவ் திங்கிங். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லானாரு, இவரை மாதிரி நம்மளும் ஆகணுமே, அப்போ நம்மளும் என்ன செய்யலாம், புது ஐடியாஸ் ஏதாவது கொடுப்போம் அப்படின்ற அந்த ஒரு காம்படிஷன் தான் வரணும். நீங்கள் வந்து அவரை வந்து அடித்து ஒன்றுமெல்லாம் பண்ணுறது, அது வந்து இட் இஸ் டேக்கிங் ரிவெஞ்ச். அது வேற, இது வேற. ஃபைன். ஸோ இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. த லாஸ்ட் பாயிண்ட், த கோல்டன் பாயிண்ட் கூட சொல்லலாம். என்ன? நெட்வொர்க்கிங் ஃபியூயல்ஸ் யுவர் செல்ஃப் ஐடென்டிட்டி. அதாவது நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் யாருடைய சப்போர்ட் இல்லை. நானாக தான் தனியாக மார்க்கெட்டிங் பண்ணுறேன், நானே தான் என்னுடைய ஆட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நானாக தான் பேசுகிறேன், நானாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நான் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இல்லைங்க. நம்மளுடைய சாதனை, ஸ்டார்ட் அப்
ஆஃப் யுவர் ஓன். எனக்கு நான் என்ன உருவாக்கினோ அதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் டீம் வேணும், டீம் இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு டீம் கிடைக்கல, டீம் இருந்தால் கண்டிப்பாக நான் இன்னும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாம் இன்னும் கொஞ்ச நாளில். பாருங்க, இட் இஸ் அ கம்யூனிட்டி அரவுண்ட் அஸ் தட் ஹெல்ப்ஸ் டு டிஃபைன் அவர் செல்ஃப் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ எனக்கு வந்து ஃபேஸ்புக் ஒரு கம்யூனிட்டி தான். அதில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது யூடியூப்ல இருக்கக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் எனக்கு என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எனக்கு ஒரு ஹெல்தியான ஒரு க்ரோத்தை கொடுக்குது அப்படின்றத நான் என்ன செய்கிறேன், ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் என்ன தேவை உங்களுக்கு? ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்றத மறந்துடாதீங்க. நெட்வொர்க்கிங் ப்ரொவைட்ஸ் யூ வித் நியூ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிவ் யூ நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம நெட்வொர்க்கிங் வேணுன்றது. ஸோ நெட்வொர்க்கிங் இல்லாமல் தனியாக சிங்கிளாக நான் செய்கிறேன் அப்படின்னு, சிங்கிளாக தான் நான் செய்கிறேன். பட் சிங்கிளாக இருந்தாலும் எனக்கு கம்யூனிட்டி இருந்தால் தான் அந்த சிங்கிளான ஒரு ஐடியா கூட என்ன செய்யலாம், எல்லாருக்கும் நம்ம அறிமுகப்படுத்த முடியும். I hope you have enjoyed all these points, and this year is going to be more and more flourishing. I wish you advance happy new year, and these are all the 5 points which can change your life and change your career too. God bless you. Bye. Take care.